இன்றைய பதிவில் நாங்கள் வரலாற்றை தாண்டிய தமிழர்களின் நாகரிக வளர்ச்சியை பார்க்கவிருக்கின்றோம். அதற்கு முன் இந்த காணொளி தமிழர்களின் நாகரிக வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஆதாரங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. தமிழிலும் தமிழ் நாகரிகத்திலும் ஆர்வமுள்ளவர்கள் கடைசி வரை இந்த பதிவை பார்த்தால் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஆகையால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி தோன்றும், அது என்ன வரலாற்றை தாண்டிய உண்மை என்று. அதற்கு நாங்கள் வரலாற்று ரீதியாக நாகரிகத்தின் வளர்ச்சியை முதலில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு பின் நம்முடைய தமிழருடைய நாகரிகத்தை தெளிவாக பார்ப்போம். இதனால் உங்களுக்கு ஒரு கூடிய விளக்கம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். வரலாற்றின் அடிப்படையில் 20 லட்சம் ஆண்டுகள் தொடக்கம் 20,000 ஆண்டுகள் வரை ஐஸ் ஏஜ், அதாவது பனி சூழ்ந்த காலப்பகுதியாக காணப்படுகிறது. லாஸ்ட் கிளேசியல் பீரியட். இதன் அடிப்படையில் பூமியின் பெரும் பகுதி பனியால் சூழப்பட்டிருந்தது என்றும் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஹோமோசேப்பியன்ஸ் எனப்படும் அறிவு பெற்ற முதல் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் மரங்கள், கற்கள், எலும்புகளை பயன்படுத்தி ஆயுதங்களை செய்து வேட்டையாடி உணவுகளை பெற்று வாழ்ந்தார்கள். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் குகையில் வாழ்ந்தார்கள் என்றும் தாங்கள் காணும் விடயங்களை குறியீடுகளாக தாங்கள் வாழ்ந்த குகைகளில் பொறித்தார்கள் என்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 11,700 ஆண்டுகளுக்கு முன் பனிப்பாறைகள் மெதுவாக உருகத் தொடங்கி கண்டங்கள் தெரிய ஆரம்பித்ததாகவும் அதைத் தொடர்ந்து சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு மனிதர்கள் திரும்பினார்கள் என குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல 10,000 ஆண்டுக்கு முன் நியோலித்திக் ஏஜில்தான் மனிதர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். பனியில் மூழ்கிய தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து எவ்வாறு விவசாயம் செய்வது என்று கற்றுக்கொண்டு விவசாயத்தின் மூலம் உணவுகளை பெற்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு முன் 6,000 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் 5,000 ஆண்டு கால பகுதியில்தான் நாகரிகங்கள் தோன்றினதாக கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் முதலாவது நாகரிகமாக சுமேரிய மெசோப்பொத்தேமிய நாகரிகம், அதனைத் தொடர்ந்து எகிப்திய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம், மாயா நாகரிகம் தோன்றியது என்று ஆதாரங்களும் வரலாற்று குறிப்புகளும் சான்றுகளுடன் கூறுகின்றன. சரி, வரலாற்று சான்றுகளும் ஆதாரங்களும் இவ்வாறு இருக்க, தமிழர்களின் நாகரிகம் 20,000 ஆண்டுகளுக்கு முன் பழமையானது என்று எவ்வாறு கூற முடியும்? அதற்கு சான்றுகள், ஆதாரங்கள் உள்ளதா என்று கேட்டால் அதற்கு பதில் ஆம். உண்மையிலேயே வரலாற்று ரீதியாக கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் ஆண்டு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 300ஆம் ஆண்டு வரை இருந்த சங்க காலத்தில்தான் எழுத்து ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முந்தைய காலப்பகுதியிலேயே பல ஆதாரங்கள் உள்ளன. அது மரபுகள், புராணங்களோடு கலந்திருந்தாலும் பழைய கல்வெட்டுகளும் சான்றுகளும் அதை உறுதிப்படுத்துகின்றன. 20,000 ஆண்டுகளுக்கு முன் என்பது குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் 17,975ஆம் ஆண்டு பனிக்காலத்திற்கு பிற்பட்ட நவீன பாறை மனிதர்கள் வாழ்ந்த காலம், லேட் பேலியோலித்திக் பீரியட் ஆகும். இதற்கான முதலாவது முக்கிய ஆதாரம் குமரிக்கண்டம் தொடர்பான லெமூரியா கோட்பாடு ஆகும். குமரிக்கண்டம் என்பது தமிழர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படும் ஒரு பண்டைய நிலப்பகுதி. இது உலகின் முதல் நாகரீக தாய் நிலமாக கருதப்படுகிறது. லெமூரியா எனும் இந்த நிலப்பகுதியின் கோட்பாடு முதலில் 1864ஆம் ஆண்டு பிலிப்ஸ் கிளேட்டர் என்ற இயற்கை வேதியியலாளர் மூலம் முன்வைக்கப்பட்டது. அவர் தனது ஆய்வில் இந்தியா மற்றும் மடகாஸ்கர் ஆகிய இரண்டுக்கும் இடையில் உள்ள இந்தியன் ஓஷன் பகுதியில் இருந்த லெமூரியா எனும் நிலப்பகுதியில் ஒரே மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான மரபியல் தொடர்பு உள்ளதாக கூறினார். பின்பு இந்த கோட்பாடு தமிழறிஞர்கள், குறிப்பாக டாக்டர் தேவநேயப்பா வாணர் மற்றும் மறைத்துறை கண்ணப்பன் போன்றோரால் விரிவாக்கப்பட்டு அது தமிழர்களின் பண்டைய நிலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. குமரிக்கண்டத்தின் பரப்பளவு மற்றும் வரலாற்று சான்றுகளை எடுத்துக்கொண்டால் இது இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருந்து இலங்கையை கடந்து தெற்கு பசிபிக் பகுதி வரை பறந்திருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 49 நாடுகள் இதில் அடங்கியிருந்தன என்றும் கூறப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் குமரிக்கண்டம் தென் தமிழகம், தென் கடல் விழுந்த நாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிமேகலை, சிலப்பதிகாரம், பரிபாடல் போன்ற நூல்களில் தென் நிலங்கள் கடலில் விழுந்தன என்ற செய்திகள் உள்ளன. இவ்வாறு 3 சங்கங்களும் நடைபெற்ற இடமாக கூறப்படும் குமரி நாடு என்பது குமரிக்கண்டத்தின் மையமாக இருந்தது. குறிப்பாக முதற்சங்கம் குமரிக்கண்டத்தில் நடைபெற்றதாகவும் அது சுமார் 20,000 ஆண்டுகள் நடந்ததாகவும் தமிழரின் மரபு கூறுகிறது. அறிவியல், பண்பாட்டு, வர்த்தக முன்னேற்றம் அடிப்படையில் குமரிக்கண்டம் ஒரு நாகரீகம் அடைந்த நிலமாக இருந்ததாகவும் மக்கள் அறிவியல், மருத்துவம், இயற்கை தொழில்நுட்பம்
கலை மற்றும் சமூக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அங்கு மன்னர்கள் ஆட்சி செய்தனர், பண்டிதர்கள், படை அமைப்புகள் இருந்தன. மொழி, அரசியல், கலாச்சாரம் மேம்பட்ட நிலையில் இருந்தது. இவ்விஷயங்கள் சில சங்க இலக்கியங்கள் மற்றும் மரபுகளால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. முக்கிய நாடுகள்: ஈழம், பெருவள்ளி, தென்மதுரை, குமாரி. வர்த்தக மற்றும் தொழில் வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் இந்நிலப்பகுதியில் நிலக்கரி, உப்பளம், நீர்த்தங்க வணிகம், மருத்துவம் ஆகிய துறைகள் வளர்ச்சியடைந்திருந்தன. கடலோர துறைமுகங்கள் வழியாக மகதம், சீனா, கம்போடியா, கிரேக்கம் போன்ற நாடுகளுடன் வர்த்தகம் செய்தனர். பண்பாட்டு அம்சங்கள் மற்றும் தெய்வ வழிபாடு போன்றவற்றை பார்த்தால் தமிழ் மொழி ஒரே எழுத்து முறை கொண்ட மொழியாக இருந்தது. முத்தமிழ், இயல், இசை, நாடகம் முக்கியமாக நிலைத்திருந்தன. சிவன், முருகன், குமரி தேவி போன்ற தெய்வங்களை வழிபட்டனர். தமிழ் இலக்கியங்கள், சிற்பங்கள், சங்கீதம் ஆகியவை மிகவும் பழமையானவை. அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் புவியியல் கோட்பாடுகளின்படி பனிக்காலம் முடிந்த பிறகு எண்ட் ஆஃப் ஐஸ் ஏஜ் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் உலகளவில் கடல் மட்ட உயர்வினால் பல நிலப்பகுதிகள் கடலில் மூழ்கின. இதில் குமரிக்கண்டம் ஒன்றாக இருக்கலாம் என்ற புவியியல் ஆதாரங்கள் உள்ளன. இதற்கான ஆதாரங்களை ஹாரல்ட் க்ரூக் வான் நீடா, ஸ்டீஃபன் ஆப்பன்ஹைமர், ஈடன் இன் தி ஈஸ்ட் போன்ற விஞ்ஞானிகள் மற்றும் வரலாற்றாளர்கள் தங்கள் நூல்களில் பதிவு செய்துள்ளனர். அதேபோல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம், கண்டங்கள் எப்படி கடலுக்குள் மூழ்கி இருக்க முடியும் என்பது பற்றி. இது உண்மையில் ஒரு அறிவியல் விளக்கம் கொண்ட இயற்கை செயல்முறை. நாம் படித்ததின்படி பூமியின் அனைத்து கண்டங்களும் ஆரம்பத்தில் பாங்கேயா எனப்படும் ஒரு பெரிய நிலப்பகுதியாக ஒன்றாக இருந்தன. பின்னர் புவியியல் இயக்கங்களால் கண்ட நகர்வு, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஏற்பட்டது. இதன் விளைவாக அந்த கண்டங்கள் பிரிந்து தனித்தனியாக மாறின. இந்த இயக்கங்களால் சில பகுதிகள் கடலுக்குள் மூழ்கியதாகவும் அறியப்படுகிறது. இதோடு சேர்த்து ஐஸ் ஏஜ் காலகட்டத்தின் இறுதியில் ஏற்பட்ட மாற்றம், குறிப்பாக பனிக்கட்டிகள் உருகும்போது ஏற்பட்ட கடல் மட்ட உயர்வால் சில நிலப்பகுதிகள் கடலுக்குள் சென்றன என்பது ஒரு முக்கிய கோட்பாடு. இது ஒரு விஞ்ஞான கோட்பாடு. சிலர் இதை யூஸ்டாட்டிக் சீ லெவல் ரைஸ் என்று அழைக்கிறார்கள். இது போன்ற நிலமாற்றங்கள் உலகம் முழுவதும் நடந்துள்ளன. உதாரணமாக, இந்தியா மற்றும் மலேசியாவுக்கு இடையில் இருந்ததாக நம்பப்படும் சுந்தா கண்டம், சுண்டா லேண்ட்மாஸ் என்ற நிலப்பகுதியும் பனிக்காலத்திற்கு பிறகு கடலில் மூழ்கியதாக சில விஞ்ஞான கோட்பாடுகள் கூறுகின்றன. இந்த சுந்தா கண்டம் தற்போது உள்ள இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பிற தென்கிழக்காசிய நாடுகளுக்கிடையில் இருந்ததாகவும், இது சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன் கடலில் மூழ்கியது என்றும் கூறப்படுகிறது. ஆப்பன்ஹைமர் தனது ஈடன் இன் தி ஈஸ்ட் என்ற நூலில் குமரி கண்டத்தையும் சுந்தா கண்டத்தையும் ஒப்பிட்டு பல தொல்லியல் மற்றும் மரபியல் ஆதாரங்களை முன்வைத்தார். குமரி கண்டம் கடலில் மூழ்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நாகரிக வளர்ச்சி தொடர்ந்து நிலவியது என்பதை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆதாரங்களில் கிறிஸ்துவுக்கு முன் 10,000 முதல் 20,000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் திகழ்கின்றன. இந்த ஓவியங்கள் கரூர் மாவட்டம், கொல்லூர், கோயம்புத்தூர், குந்தாகை, சேலம், சந்தனப்பள்ளி போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. இவை வேட்டையாடி வாழ்ந்த பழங்கால மனித குடிகளின் சமுதாய வாழ்க்கை, பண்பாட்டை பற்றி பேசுகின்றன. இவை சங்க காலத்திற்கு முன்பே தமிழர்களிடம் நாகரிகம் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன. கற்காலம் மற்றும் இரும்பு கால நாகரிக அடையாளங்கள்: அடிச்சநல்லூர், தூத்துக்குடி, கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகள் தொடக்கம் 500 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்த இரும்பு கால மக்கள் வாழ்க்கையை காட்டும் முக்கியமான தொல்லியல் தளம். இங்கு கடலோர வர்த்தக சான்றுகள், மண்ணெச்சங்கள், தாமரை கொப்பை பாத்திரங்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலப்பாளையம், காரூர் போன்ற இடங்களில் பழங்கால இரும்பு பொருட்களின் அடையாளங்கள் உள்ளன. கீழடி, சிவகங்கை மாவட்டம். கிறிஸ்துவுக்கு முன் 600க்கு முந்தைய நகரமைப்பு, நன்கு அமைந்த சுரங்க வடிவமைப்பு, நாணய பரிமாற்றம், கல்வி அமைப்பு ஆகியவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதேபோல பழைய சங்க இலக்கியங்களில் காவேரி பூம்பட்டினம் என அழைக்கப்படும் பூம்புகார் நகரம் கடலுக்கடியில் மூழ்கியது என்பதற்கு அகழாய்வுகள் மூலம் கடலடியில் மஞ்சள் சுண்ணாம்பு பாகங்கள், தாமரை கொப்பை பாத்திரங்கள், பழமையான வீடுகளின் சுவர்கள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை தமிழர்கள் கடல் வழி வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தனர் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. விஞ்ஞான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டால் IPCC, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தரவுகள் படி கடந்த 20,000 ஆண்டுகளில் உலகின் கடல் மட்டம் 120 மீட்டருக்கு மேல் உயர்ந்துள்ளது. இது பனிக்காலத்துக்கு பின் ஏற்பட்ட திடமான வெப்பமயமாதலால் போஸ்ட் ஐஸ் ஏஜ் சீ லெவல் ரைஸ் ஏற்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகின்றது.
அதுபோல மரபு நூல்களின் அடிப்படையில் மூலவெண்பாவை எடுத்துக்கொண்டால் இது ஒரு தனிப்பட்ட நூலாக இல்லாமல் பண்டைய தமிழ் மரபு மற்றும் பாண்டியர் வரலாற்றை வாய்மொழி வழியாக கூறும் தொகுப்பு நூலாக அமைகின்றது. இது அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று ஆவணம் அல்ல என்றாலும் பல தலைமுறைகளாக செவி வழி மரபு நூலாக பரவியுள்ளது. தமிழ் தேச வரலாறு, சமூக வழக்குகள், பண்டைய தமிழர் வாழ்வியல், தெய்வ வழிபாடுகள் போன்றவற்றை இது கொண்டு வருகிறது. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள் தமிழ் மொழியின் தொன்மையை வெளிப்படுத்துகின்றன. 3 சங்கங்கள் தமிழ் நாகரிகத்தின் தளங்கள். முதலாம் சங்கம் குமரி கண்டத்தில் நடந்தது. 2ஆம் சங்கம் மதுரை அருகே நடந்தது. 3ஆம் சங்கம் மதுரையில். இந்த 3 சங்கங்களும் தமிழர் நாகரிக வளர்ச்சியின் அடித்தளமாக இருந்தன. கல்வி, இலக்கியம், தெய்வ வழிபாடு, கலை, அரசியல், வணிகம் போன்ற அனைத்து துறைகளிலும் தமிழ் மக்கள் முன்னேற்றம் கண்டனர் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. இத்தனை தொல்லியல், இலக்கிய, புவியியல் மற்றும் மரபு ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக இருந்தது என்பதையும், அவர்கள் அறிவியல், கலாச்சாரம், நகரமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளிலும் முன்னேறியவர்களாக இருந்ததை நாம் தெளிவாக உணரலாம். இந்த பதிவு உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்து இருக்கும் என்பதை நம்புகின்றேன். இது போன்ற ஆழமான வரலாற்று உண்மைகளையும் மறக்கப்பட்ட தமிழர் பண்பாட்டு சான்றுகளையும் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.